சிறப்புரையாற்றுவதற்காக மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய உலக சமுதாய சேவா சங்கத்தின் பேராசிரியர் கீதா ராஜா அம்மா அவர்கள் நம்முடைய ஆழியாறு ஜூம் இணைப்பிலே இணைந்துள்ளார்கள். அம்மா அவர்களின் உரைக்கு முன்பாக அம்மா அவர்களை பற்றிய விளக்கங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பேராசிரியர் கீதா ராஜா அம்மா அவர்கள் 1993 தீட்சை பெற்று பின்னர் 1996 பேராசிரியர் ஆனவர்கள். ராஜபாளையம் மனவளக்கலை மன்ற அறங்காவலர் ஆவார்கள். மேலும் அம்மன்றத்தின் ஸ்மார்ட் துணைத் தலைவரும் ஆவார்கள். மதமும் தத்துவமும் கல்வியில் முதுகலை பட்டமும் யோகமும் மனித மாண்பும் கல்வியில் முதுகலை பட்டமும் பெற்றுள்ளார்கள். 2011 ஞான சக்கரங்கள் என்ற நூல் எழுதி நம் தலைவர் எஸ்கேஎம் மயிலானந்தன் ஐயா அவர்களால் வெளியிடப்பட்டது. சிறந்த எழுத்தாளர் விருது தினமணி ஆசிரியர் வைத்தியலிங்கம் ஐயா அவர்களால் வழங்கப்பட்டது. முன்னாள் புதுவை மாநில கவர்னர் கிரண்பேடி அவர்களால் மாத்ரு சக்தி சாதனை பெண்மணி விருது பெற்றவர்கள். 2019 ஞானாசிரியர் விருது பெற்றவர்கள். 2023 மகளிர் தினத்தன்று ராஜபாளையம் ரோட்டரி கிங்ஸ் அம்மாவிற்கு ரத்தின பெண்மணி விருது வழங்கி சிறப்பித்தது. புத்தம் சரணம், நின்னை சரணடைந்தோம், வினைக்கடல் தீர வழிகள் ஆகிய 3 புத்தகங்களும் அம்மாவால் எழுதப்பட்டது. இத்தகைய பல்வேறு சிறப்புகளை வாய்ந்த அம்மா அவர்களை அனைத்து அன்பர்களின் சார்பில் வணங்கியும் வாழ்க வளமுடன் என வாழ்த்தியும் வரவேற்றும் உயும் வகை தேடி என்கின்ற தலைப்பில் உரை நிகழ்த்தி நல்ல பல விளக்கங்களை வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வாழ்க வளமுடன் அம்மா, வாழ்க வளமுடன். வாழ்க வளம். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே துணை, குரு திருவடி சரணம். குருவின் பொற்கமல பாதங்களை போற்றி வணங்கிக் கொள்கிறேன். குருவே சரணம், குரு திருவடி சரணம். இந்த இனிய நல்ல நாளிலே இணைப்பில் இணைந்திருக்கும் அத்துணை அன்பு உள்ளங்களுக்கும் இந்த அற்புதமான வாய்ப்பை அளித்த நமது உலக சமுதாய சேவா சங்க தலைவர் பத்மஸ்ரீ எஸ்கேஎம் மயிலானந்தன் ஐயா அவர்களுக்கும், மேலும் ஆழியாறு ஐடி நிறுவனத்தார் அனைவருக்கும் எனது அன்பான காலை வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் பணிவோடு அன்போடும் கருணையோடும் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் என்னை பற்றி என்னை அறிமுகம் செய்த அன்பு சகோதரி நளினி ஓம் பிரகாஷ் அவர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள். மிக்க மகிழ்ச்சி. இந்த இனிய தலைப்பிலே உய்யும் வகை தேடி என்ற தலைப்பிலே இன்று நான் பேசவிருக்கும் கருத்துக்களை என்னோடு எனக்குள் இருந்து சூக்குமமாக இருந்து என்னை வழிநடத்தி செல்வாராக ஆசான் அருட்தந்தை அவர்களின் கருணையினாலும் எல்லாம் வல்ல இறை அருளாலும் இன்றைய நிகழ்ச்சியை நாம் தொடங்க இருக்கின்றோம். இணைப்பில் உள்ள அத்துணை அன்பு உள்ளங்களுக்கும் மீண்டும் எனது காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைய சிந்தனையை நாம் சிந்திக்க இருக்கிறோம். எப்போதுமே என்னுடைய எந்த நிகழ்வுல இருந்தாலும் சரி, ஜூம்ல இருந்தாலும் சரி, நேரடி வகுப்புகளில் இருந்தாலும் சரி, நான் பாடக்கூடிய பாடல் உய்யும் வகை தேடி, அந்த பாடலையே பாடிதான், அது குருவின் தொடர்பு என்ற தலைப்புல தான் அந்த கவி இருக்கிறது. அதை பாடி ஆரம்பிப்பது தான் என்னுடைய
வழக்கம். இன்றும் அதை பாடி நான் ஆரம்பிக்கிறேன். உய்யும் வகை தேடி உள்ளம் உருகி நின்றேன். உய்யும் வகை தேடி உள்ளம் உருகி நின்றேன். உயர் ஞான தீட்சையினால் உள்ளொடுங்கி மெய்யுணர்வு என்ற பெரும் பதமடைந்தேன். மெய்யுணர்வு என்ற பெரும் பதமடைந்தேன். மேல்நிலையில் மனம் நிலைத்து நேர்க்க நேர்க்க ஐயுணர்வும் ஒன்றாகி அறிவறிந்தேன். ஐயுணர்வும் ஒன்றாகி அறிவறிந்தேன். ஆசை என்ற வேகம் ஆராய்ச்சியாச்சு செய்தொழில்களில் கடமை உணர்வு பெற்றேன். செய்தொழில்களில் கடமை உணர்வு பெற்றேன். சிந்தனையில் ஆழ்ந்து பல விளக்கம் கண்டேன். உய்யும் வகை தேடி உள்ளம் உருகி நின்றேன். இந்த பாடல் எனக்கு மிகவும் பிடித்த ஒரு பாடல். அந்த தலைப்பிலேயே இன்னைக்கு பேசலாம். உய்யும் வகை என்று சொல்லும் பொழுது உய்யும் என்றால் என்ன என்று முதல்ல நாம அதனுடைய அர்த்தத்தை நாம தெரிந்து கொள்ள வேண்டும். உய்யும் என்பதற்கு வாழும் முறை, பிழைக்கும் முறை, ஈடேறும் முறை அல்லது இடுக்கண்களிலிருந்து, அதாவது இடுக்கண் என்பால் துன்பங்களிலிருந்து நீங்கும் முறை. வாழ்தல், மூச்சு விடுவதே வாழ்வின் அடையாளம் என்பதால் அது உய்தல் என்றும் வந்தது என்று சொல்றாங்க. அதே மாதிரி பிழைப்பு என்று சொல்லும் பொழுது அந்த பிழைப்பு ஆபத்துக்கள் அல்லது கடினமான சூழ்நிலையிலிருந்து தப்பித்து பிழைப்பது என்பதும் ஒரு கருத்தாக இருக்கிறது. ஈடேற்றம் என்ற ஒரு அர்த்தமும் இதுல இருக்குதுங்க. ஒரு இலக்கை அடைந்து அல்லது தகுதியான நிலையை அடைந்து வாழ்க்கையில் முன்னேறுவதை குறிக்கும் இந்த உய்யும் வகை, உய்தல் என்பது. அதே போல துன்பங்களிலிருந்து விடுதல் என்பதும். அப்போ இது எல்லாம் பெறுவதற்கு உய்யும் வகை தேடி எப்ப கிடைக்கும்னாக்க, உய்யும் வகை தேடி உள்ளம் உருகி நின்றேன் சொல்றேன் இல்லைங்களா? உய்யும் வகை தேடி உள்ளம் உருகி நின்றேன். அப்ப எப்ப கிடைச்சதுனாக்க, உய்யும் வகை தேடி உள்ளம் உருகி நின்றேன். உயர் ஞான தீட்சையினால் உள்ளொடுங்கி. எந்த தீட்சைங்க? உயர் ஞான தீட்சை. இப்ப நாமெல்லாம் எடுத்திருக்கிறது என்ன தீட்சைன்னு நினைக்கிறீங்க? ஞான தீட்சை என்பது நாம எடுத்திருக்கிறோம். அந்த ஞான தீட்சை எடுத்து உள்ள ஒடுங்கிதான் நம்ம தவம் பண்றோம் இல்லையா? வெளியில செய்யக்கூடியது யாகம் என்று சொல்வாங்க. உள்ளே நாம் உள்நோக்கி நாம் செய்வது யோகம் என்று நாம சொல்வோம். உள்ளொடுங்கி நின்று மெய்யுணர்வு என்ற நிலையை நாம் உணர்ந்தோம். அப்ப மெய்யுணர்வை அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த மெய்யுணர்வு என்ற பெரும் பதமடைந்தேன்னு ஒரு வார்த்தை வருது பாத்தீங்களா? அப்ப மெய் என்றால் எது என்பதை நாம முதல்ல தெரிஞ்சுக்கணும். அதாவது சொல்வாங்க, இந்த உலக மக்கள் தொகை 1000 கோடின்னு வச்சுக்கோங்க. சரி, எத்தனை கோடி இருக்கணும் அது நிலையை வச்சுக்கோங்க. அதுல பாத்தீங்க அப்படின்னாக்க கிட்டத்தட்ட 1 கோடி பேர்கள் அந்த உயிர் என்பது என்ன என்பதை தெரிந்து வைத்திருப்பார்கள். ஆனா அறிந்திருப்பவர் எத்தனை பேரு? அறிந்து வைத்திருப்பவர்களும் தெரிந்து வைத்திருப்பவர்கள் என்பது ஒன்றுதான். ஆனால் அந்த உணர்ந்தவர்கள் எத்தனை பேர் என்று சொன்னால் 1 கோடி கூட இருக்காது. உணர்ந்த நிலையில இருப்பவங்க, நல்ல உணர்வு நிலையில இருப்பவங்க, இது வரைக்கும் வாழ்ந்து முடிந்தவர்களும் இருப்பாங்க, இன்றும் வாழ்ந்து கொண்டு இருப்பார்கள்.
இனிமேலும் வருபவர்களும் அந்த நிலையை அவர்கள் அடைவார்கள் என்றே வைத்துக் கொள்ளலாம். ஆனா நம்ம ஆசான் அருள் தந்தை அவர்கள் நமக்கு எடுத்து சொல்லியது போல சிம்பிள் முறையா எளிமையான முறையில எடுத்து சொல்லி இருப்பது அப்படின்றதுக்கு என்னை பொறுத்த அளவுக்கும் நம்ம ஆசானை தவிர இவ்வளவு எளிமையா இல்லறத்தரசியர்களுக்கும் நமக்கும் நம்ம ரொம்ப எளிமையா நமக்கு எடுத்து சொல்லி இருக்கிறாங்க. பதம் அடைந்தேன் என்று சொல்லியிருக்கிறாங்க பாருங்க. நம்ம சக்கரை பாகுதான் பதம் பார்ப்போம். ஆனா அந்த மெய் உணர்வுல அந்த பெரும் பதம் அடைந்தேன் என்று ஒரு வார்த்தை வருது. பெரும் பதம் அடைந்தேன், அந்த நிலையிலேயே மேல்நிலையிலேயே மனம் நிலைத்து நிற்க நிற்கன்னு ஒரு 2 தடவை அந்த ஒரு வார்த்தையை உபயோகித்தாலே மகரிஷி அவர்கள் அந்த வார்த்தையை உபயோகித்தாலே அது ஒரு ரொம்ப உறுதியான ஒரு நிலையை தான் எடுத்து சொல்வார். அந்த நிற்க நிற்க நிக்கணும் அப்படியே அந்த உறைந்து உறைந்து இந்நிலையில் பழகிக்கொள்ளன்னு ஒரு இறைநிலையோடு எண்ணத்தை கலக்க விட்டுன்ற பாடலில் வரும் பார்த்தீங்களா? அந்த மாதிரி இதுலயும் அந்த மேல்நிலையில் மனம் நிலைத்து நிற்க நிற்க என்னதான் கிடைச்சதுன்னாக்க ஐயுணர்வும் ஒன்றாகி அறிவறிந்தேன். இந்த முதல்ல இந்த 5 புலன்கள் இருக்கு பார்த்தீங்களா? இந்த 5 புலன்களும் என்ன செய்யணும் அப்படின்னாக்க ஒரு நிலைப்படணும். அதையும் மீறி அறிவு நிலையில நின்று கொண்டு நாம் என்ன செய்யணும்னாக்கா அதை அறிவு அறிய வேண்டும். இந்த பஞ்ச புலன்களை கடக்க வேண்டும். கடப்பது என்பது எவ்வளவு பெரிய விஷயம் இல்லையா? அந்த நிலை வந்துருச்சுனாக்க அந்த ஆசை என்ற வேகம் ஆராய்ச்சியா போயிடும். பிச்சை வயப்பட்ட நிலையில இருந்து ஆராய்ச்சி நிலைக்கு நாம சென்று விட்டால் அப்பதான் கிடைக்குதுங்க செய் தொழில்கள்ல இந்த கடமை உணர்வோட ஒவ்வொரு செயலை செய்யும் பொழுதும் கடமை உணர்வோட கடனுக்குன்னு செய்யாம கடமையாக உணர்ந்து நாம செய்தோம் அப்படின்னு சொன்னாக்க அந்த நிலையில தான் வருது. நிறைய இணைப்பில் இணைந்துள்ளவர்கள் நிறைய பேராசிரியர்கள் இருப்பீங்க. நல்ல உணர்ந்த நிலையில மெய்யுணர்வு நிலை உணர்ந்த நிலையில இருக்கும். அவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் முன்னாடி நமக்கு எப்படி நம்ம சிந்தனை எப்படி இருந்தது, சும்மா மேலோட்டமா இருக்கும் இல்லையா? இப்ப நம்மளுடைய சிந்தனை எப்படி இருக்குது அப்படின்னாக்க பல்வேறு விதமாக ஆராய்ச்சி நிலையிலே தான் நம்ம மனம் போய்கொண்டு இருக்கும் அப்படின்றது நம்ம எல்லாம் உணர்ந்திருக்கோம். நான் பெரும்பாலும் நிறைய சொல்லியிருக்கிறேன். மனவளக்கலை என்பது மனவளக்கலை என்பது மனதை வளப்படுத்தக்கூடிய கலை என்று சொல்லுவோம் இல்லைங்களா? ஆனா நான் என்ன சொல்றேன் அப்படின்னாக்க நம் மனதில் உள்ள வளங்களை வெளிக்கொணர்வது. என்னை அறிமுகப்படுத்தியவங்க அம்மா நல்லியமா சொன்னாங்க. பல விருதுகள் வாங்கியது அதெல்லாம் நம்ம சொன்னாங்க இல்லையா? இத்தனை விருதுகளுக்கும் காரணம் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னாக்க நம்ம வேதாத்திரியத்துல இருந்து அந்த ஆராய்ச்சி சிந்தனையில் ஆழ்ந்து பல விளக்கம் கண்டேன்னு ஒரு வார்த்தை வருது பாத்தீங்களா? அந்த ஒரு வார்த்தை அந்த சிந்தனையில் ஆழ்ந்து நாம போக வேண்டும் என்பதனாலதான் மகரிஷி அந்த மெய் உணர்வு என்று சொல்லியிருக்கிறார். இப்ப அந்த உணர்வையும் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னாக்க அதற்காகத்தான் நமக்கு தியானங்கள் நமக்கு கொடுத்திருக்கிறாங்க. 5 புலன்களை தாண்டி செல்வதற்காக பஞ்ச இந்திரிய தவம் என்பது 5 புலன்களின் மேலே செய்து அதை ஒருநிலைப்படுத்துவ அது என்றும் உருவமத்திலே நிலைத்திருப்பதற்காக அதை பண்ணிட்டு என்றும் நிலைத்திருப்பதற்காக துரிய நிலை என்ற தியானமும் நம்ம பண்றோம். இதை பண்ணின பிறகுதான் நமக்கு எதையுமே நம்ம என்ன செய்யறோம்னாக்க எதையும் நம்ம என்ன செய்யறோம் அந்த தவ நிலையில ஆழ்ந்து போய் இறை உணர்வு என்றது நமக்கு நல்ல கிட்டுதுங்க, கட்டாயமா நமக்கு கிட்டுது. அந்த நிலை சென்று எந்த ஒன்றை அறிந்திடில் இறைவன் முதல் உயிர் வரை எல்லாவற்றையும் உணர்த்துமோ அதுவே காந்தமாம். முந்தையோர்கள் அகத்தவத்தால் முற்றுணர்ந்த போதிலும் மொழிவதற்கு உவமையுன்றி முட்டி மோதி நின்றனர். இந்த நாள் விஞ்ஞானமோ ஏற்றம் பெற்றதால் அதை இயங்கிடும் மின்சாரம் மூலம் எல்லோருக்கும் உணர்த்தலாம். காந்த தத்துவ பாடல்களிலே மகரிஷி சொல்லியிருப்பாங்க. அப்ப அது எந்த ஒன்று அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா அது காந்த நிலை அறியாமல் கடவுள் நிலை அறிவதோ என்பதும் ஒன்று இருக்கிறது. எதை அறிந்தால் வேறு எதையும் அறிய தேவையில்லையோ அதை அறிவதே அறிவு என்ற நிலை
அதுவும் நம்ம உடலிலே இருக்கக்கூடிய ஜீவகாந்தத்துல தான் நாம் என்ன செய்யறோம், ஜீவகாந்தத்தை வைத்துதான் 5 புலன்கள் மூலமா உணர்கிறோம். அதற்கு உறுதுணையாக இருக்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னாக்க இந்த வான்காந்தமே தான் நமக்குள்ளாராக ஜீவகாந்தமாக கன்வெர்டட் ஆகி நமக்குள்ளாராக மனமாக அறிவாக இயங்குகிறது என்பதை நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கிறோம். கடுவெளி சித்தர் ஒருத்தர் அழகா படுறாருங்க. கடுவெளி சித்தர் மெய்ஞான பாதையிலே ஏறு, மெய்ஞான பாதையிலே ஏறு, சுத்த வேதாந்த வெட்டவெளியினை தேறு, அஞ்ஞான மார்க்கத்தை தூறு, உன்னை அண்டினோருக்கு ஆனந்தமாம் வழி கூறு. அதைத்தானே நம்ம பேராசிரியர்கள் எல்லாம் மகரிஷியினுடைய வழியில, நேர் வழியிலே, உண்மை வழியிலே செல்லும் அனைவருமே என்ன செய்யறோம் அப்படின்னு சொன்னாக்க, நம்மை அண்டினோருக்கு ஆனந்தமாய் வாழ்வதற்காக. ஒன்றும் இல்லை, சிலர் போன் பண்ணி நம்ம கிட்ட சில டவுட்ஸ் கேட்பாங்க. கேட்டுட்ட பிறகு சொல்லுவாங்க, உங்கள்கிட்ட பேசின பிறகு எனக்கு கொஞ்சம் நல்ல நிம்மதியா இருக்குது மேம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரி பிறருக்கு நன்மை அளிக்கக்கூடிய வகையில நம்மளுடைய வார்த்தைகள், நம்மளுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் நன்மை பெறத்தக்கதாக இருக்கணும். இந்த கடுவெளி சித்தர் பாடிய பாடலுக்கு, அதாவது மெய்ஞான பாதையிலே ஏறு, சுத்த வேதாந்த வெளியினை தேறு, அஞ்ஞான மார்க்கத்தை தூறு, அதுல ஆழ்ந்து போகணும். உன்னை அஞ்ஞான மார்க்கத்தை தூறு, உன்னை அண்டினோருக்கு ஆனந்தமாம் வழி கூறு அப்படின்னு சொன்னதுக்கு அர்த்தம், மனமே மெய்யறிவு என்னும் பேரொளி பாதையிலே முன்னேறி செல். அங்கே தூய மறை முடிவான இந்த வேதாந்த காட்டும் ஒளிமயமான வெட்டவெளி உணர்வை, அந்த வெட்டவெளி உணர்வை பற்றி கொண்டு தெளிவு அடை. அறியாமையாகிய இருளை காட்டும் தீய வழியை என்ன செய்யணும், தூக்கி போயிட்டு விட்டுரு. அறியாமை என்பது நம்ம கிட்ட போயிடும். உன்னை விரும்பி வருபவர்களுக்கு ஆனந்தம் அடையும் வழியை மட்டுமே கூறு அப்படின்னு அவரும் கடுவெளி சித்தர் பற்றி சொல்லியிருக்கிறாருங்க. பல மகான்கள் சொல்லும் கருத்தை நான் சொல்லிடுறேன். ஒன்னு நேற்று வள்ளல் பெருமான், அதாவது நம்முடைய வள்ளலார் அவர்கள், ராமலிங்க அடிகளார் வள்ளலார் அவர்கள் நேற்று பிறந்த தேதி, அவர்கள் அவதார நாள் முதலையே அவருடைய கவியை சொல்லிதான் நான் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். பொறுமையுடன் நினது திருமலரடி நினைக்கின்ற உத்தமரதம் உறவு வேண்டும். பொறுமையுடன் நினது திருமலரடி நினைக்கின்ற உத்தமரதம் உறவு வேண்டும். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு கலவாமை வேண்டும். இப்ப எப்படி இருக்குதுங்க, நிறைய பேர் பாத்தீங்கன்னாக்க எப்பவுமே இறைநிலையிலோ இருக்கிறவங்களுடைய உறவு தான் நமக்கு வேண்டும். ஆனா எனக்கு ஓரளவுக்கு அந்த மாதிரி இருக்கவங்களுடைய உறவு தான் எனக்கு நட்பு கிடைச்சிருக்குது. உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு கலவாமை வேண்டும். உள்ளொன்று வச்சுக்கிட்டு நம்ம கிட்ட வெளியே நல்லா பேசுவாங்க, ஆனா பின்னாடி அந்த பக்கம் போயிட்டு நம்மளை பத்தி என்ன செய்வாங்க, வேறு விதமா பேசிட்டு இருப்பாங்க. ரொம்ப ஐஸ் வச்சு பேசுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி பேசினாங்கன்னாக்க பின்னாடி அது நமக்கு எதிரியாகவே தான் அமையுது. அந்த நேரத்துல நமக்கு நல்ல சில்லுன்னு இருக்குது, கூழ் வச்ச மாதிரி ஆயிடுதா, உடனே நம்ம என்ன செய்யறோம், நம்பிடுறோம். அப்ப அந்த உள்ளொன்று வைத்து, அந்த உள்ளொளி தீயாக்கின்னு ஒரு வார்த்தை வரும், அந்த மாதிரி இல்லாம நாம அந்த மாதிரி பழக்கங்கள் நாம வச்சுக்கணும். பத்ரகிரியார் ஒரு வார்த்தை சொல்றாருங்க, ஒளிபடரும் குண்டலினியை, ஒளிபடரும் குண்டலினியை உன்னி உணர்வாள் எழுப்பி. அந்த குண்டலினி சக்தி உன்னி அப்படின்னு சொல்லும் பொழுது அதற்கு அர்த்தம் என்ன செய்யாங்க, தியானம் செய்ய உதவும் ஒரு பொருள் என்று ஒரு அர்த்தம் இருக்குதுங்க. அப்ப நமக்கு எது தியானம் செய்யக்கூடிய ஒரு பொருள் என்று கேட்டீங்கன்னாக்க, சிலர் என்ன செய்வாங்க, ஒரே ஒரு வெளிச்சத்தை பார்த்து அதை பற்றிய தியானம் பண்ணுவாங்க, இல்ல ஒரு புள்ளியை வைத்து அதன் மேலேயே தியானம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி எல்லாம் இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த தியானத்தை பண்ணுவாங்க. ஆனா நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம்னாக்க, நம்ம வேதாத்திரி மகர்ஷி தொட்டு தீட்சை, ஸ்பரிஷ தீட்சை என்று கொடுத்திருக்கிறாங்க. அந்த முதுகந்தண்ணின் கீழ்ப்பக்கம் இருக்கிற அந்த உயிராற்றலை, அதாவது டிப் ஆஃப் த வெர்டபிரைட், அங்க இருக்கக்கூடிய அந்த ஆற்றலை என்ன செய்யறாங்க, ஏற்கனவே உணர்ந்த ஆசிரியர்கள் தொட்டு ஒரு செகண்ட் என்ன செய்யறோம், இங்க கொண்டு அந்த உயிரை உணர்த்திடுறான். ஆனா அந்த நிலை முன்பு இல்லை. அந்த உன்னி உணர்வால் எழுப்பி சுழுமுனையின் தாழ் திறந்து தூண்டுவது எக்காலம். பத்ரகிரியார் பாடல் எப்பவுமே எக்காலம் எக்காலம் அப்படின்னு தான் வரும்.
அவர் கேள்வி கேட்டிருக்கிறாரு. ஆனா அந்த எந்த காலத்துல நான் குண்டலினிய ஒளிபடரும் குண்டலினிய உணர்வால் எழுப்புறது, எப்ப எழுப்புறது அப்படின்னு கேட்டிருக்கிறாரு. ஆனால் உணர்வா எழுப்பது சுழுமுனையின் தாழ் திறந்துன்னு சொல்லும்போது இந்த இடத்துல புருவ பூட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இது பூட்டி இருக்குது. இதை திறக்கிறது எப்ப அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, நம்ம பயிற்சியின் மூலமாக சிம்பிளிஃபைடு குண்டலினி யோகா அப்படின்னு சொல்ற எளிய முறையில நம்ம இந்த புருவ பூட்டை திறந்துடுறாங்க. திறந்த உடனேயே நமக்கு என்ன செய்யறோம்? நல்ல தியானம் பண்றோம். இதுக்கு எல்லாத்துக்கும் தடையா இருக்கிறது எதுன்னு கேட்டீங்கன்னாக்க, இந்த இந்திரியங்கள், பஞ்ச இந்திரியங்கள். இந்த பஞ்ச இந்திரியங்களை சத்ருவாகவும் இருக்குது, சத்ருவாகவும் இருக்கிறது, எதிரியாகவும் இருக்குதுங்க. இந்த பஞ்சபூதங்கள் எதுவாக இருக்கிறது அப்படின்னாக்க நமக்கு எதிரியாகவும் இருக்கிறது, அண்ட் மித்ருவாகவும் இருக்கிறது. சத்ரு என்றால் எதிரி. இந்த 5 புலன்களும் நம் மனதை ஒருநிலைப்படுத்துவதற்காக என்னதாக இருக்குதுங்க? உறுதுணையாக. மித்ரு அப்படின்னாக்க நண்பனாகவும் இருக்கிறது. இன்னொன்னு என்ன செய்யுது அப்படின்னாக்க சத்ரு என்ற எதிரியாகவும் இருக்கிறது. அது எப்படின்னு கேட்டாக்க, நாம தியானம் பண்ணும் பொழுது எங்கேயாவது ஒரு வாசம் வருங்க, உடனே அது என்ன வாசம், உடனே அந்த மனம் அந்த பக்கம் போயிடும். இல்ல ஏதாவது ஒரு சப்தம் வருதுன்னு வச்சுக்கோங்க, அந்த சப்தத்துல போயிடும், மனம் போயிடும். இது மாதிரி அதை கண்ணை திறந்து பார்த்துருவோம். இல்ல ஏதாவது நம்ம மேல பூச்சியோ ஏதோ கொசுவோ கடிச்சதுன்னா மனம் அங்க போயிடும். அப்ப இந்த 5 புலன்களின் வழியாக நமக்கு சத்ருவாகவும் இருப்பது அதே 5 புலன்கள் தான். மித்ருவாகவும் நண்பனாக இருப்பதும் அந்த 5 புலன்களே தான். அந்த இன்பத்தில் இந்திரியங்கள் மயங்கி அளவு முறை மீறும் போது துன்பம் வருது இல்லையா? அப்போ அடுத்து புலனிலை வழியாக அளவு முறையோடு இன்பம் அனுபவிக்கும் பொழுது அவைகள் நமக்கு மித்ருவாக இருக்கிறது. நீ ஏற்கனவே சொல்லிட்டேன். ஒரு துறவி ஒருத்தர் வந்து ஒரு சீடர்கிட்ட கேட்கிறாரு, அது ஜென் பிலாசபி. இது என்ன செய்யறாரு அப்படின்னாக்க, ஒரு மண் பானை எடுத்துட்டு கொண்டு வந்து, ஏற்கனவே நீங்க கேட்டிருக்கலாம் ஆனாலும் இன்னொரு கேட்டுக்குங்க. இந்த மண் பானையை கொண்டு வந்து வச்சுட்டு கொண்டு வந்து வைக்க சொல்றாரு. அந்த சீடன்ட்ட கேட்கிறாரு, இந்த மண் பானைக்குள்ள என்ன இருக்குதுன்னு கேட்கிறாரு. ஒண்ணுமில்ல அப்படின்றாரு. அப்போ ஒண்ணுமில்ல. இன்னொருத்தன்ட்ட கேட்கிறாரு. அவர் என்ன சொல்றாரு, சாமி இதுக்குள்ள காத்து இருக்கு சாமி அப்படின்றாரு. இன்னொரு சீடர்கிட்ட கூப்பிட்டு, சரி அந்த உள்ள காத்து இருக்குன்னு சொன்னாங்கல்ல, அதை வெளியே எடு அப்படின்றாரு. அவரும் கையை உள்ள விட்டு எடுத்து எடுத்து அள்ளி பாக்குறாரு, வரல. அப்புறம் இன்னொரு சீடர் சொல்றாரு, புத்திசாலி சீடர் என்ன சொல்றாரு, அவரு அப்ப என்ன சொல்றாரு அப்படின்னாக்க, அந்த பானை நிறைய நீரை ஊற்றுறார். அந்த நீரை ஊற்றிய பிறகு அது என்ன ஆகுதுங்க, அதுல உள்ள இருக்கக்கூடிய காத்தெல்லாம் வெளியில வந்துடும் இல்லைங்களா? அப்போ நம்ம உய்யும் நிலை பெறுவதற்காக என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னாக்க, நம்ம கிட்ட உள்ள இந்த பானையான இந்த காற்று நிறைந்த இந்த உடலுக்குள்ளாராக இருக்கக்கூடிய நெகட்டிவ் தாட்ஸ், தீய எண்ணங்கள், இதெல்லாம் இருந்தது அப்படின்னாக்க அதை எப்படி வெளியேற்றுறது அப்படின்னாக்க, நல்ல எண்ணங்களை உள்ள போட்டோம் அப்படின்னாக்க அந்த தீய எண்ணங்கள் என்ன செய்யுங்க, தானாக எல்லாமே வெளியேறிவிடும். அப்போ அந்த வெளியேறிய பின்னாடி என்ன செய்யணும் அப்படின்னாக்க, அந்த வெளிச்சம் உள்ளே போச்சுன்னாக்க இருள் தானே வெளியேறிவிடும். எந்த வெளிச்சம்? அறிவு, ஒளி நம் உள்ளே போனா மடத்தை வெளியில விட்டு தூக்கிடணும். மடத்தனத்தை நம்மள இருந்து வெளியே போயிடும். மெய்யுணர்வு பெற்று மேலாம் பதமடைந்து ஐயுணர்வை சீரமைத்து அறம் கண்ட அருட்செல்வா. மெய்யுணர்வு பெற்று மேலாம் பதமடைந்து ஐயுணர்வு பெற்ற சீரமைத்து அறம் கண்ட அருட்செல்வா. செய்ய உள்ள கடமை என்ன சிறப்பாய் இல்லறம் மாற்று, உய்ய நினைப்போரெல்லாம் உன் வழியை பின்பற்ற என்று ஒரு மகான் சொல்றாருங்க. இப்போ நாம மெய்யுணர்வு பெறுவதற்கு மேலாம் பதமடையணுங்க. இதேதான் முதல்ல பாடலையும் நம்ம பாத்தீங்கன்னா திருப்பி திருப்பி அதே தான் வரும். உதாரணங்கள் வேற வேணா நம்ம சொல்லிட்டு இருக்கலாம். அப்ப அந்த ஐயுணர்வை சீரமைக்கணும். அறம் கண்ட அருட்செல்வா. செய்ய உள்ள கடமை என்ன சிறப்பாய் இல்லறம் ஆற்ற வேண்டும். சிறப்பாய் இல்லறம் ஆற்றுவதற்கும் சரி, இல்லறம் நல்லறமாக ஆவதற்கும் சரி,
இந்த நம்ம மெய்யுணர்வு என்ன செய்யணுங்க, பதமடைய செய்ய வேண்டும். உய்ய நினைப்போரெல்லாம் உன் வழியை பின்பற்றி, இறைநிலையை பின்பற்றி. விவேகானந்தர் அற்புதமா ஒரு வார்த்தை சொல்றாரு, உனக்குள் அளவற்ற ஆற்றலும் அறிவும் வெல்ல முடியாத சக்தியும் குடிகொண்டுள்ளன. யாருக்குள்ள? நமக்குள்ளர, எல்லாருக்குள்ளரையும். என்ன சொல்றாரு பாருங்க, அளவற்ற ஆற்றலும் அறிவும் வெல்ல முடியாத சக்தியும், வெல்ல முடியாத சக்தியும் குடிகொண்டுள்ளது, அவற்றை வெளியே கொண்டு வாங்க அப்படின்றாங்க. எப்படி வெளியில கொண்டு வர்றது? நமக்குள்ள ஆற்றல் இருக்குது, அறிவு இருக்குது, சக்தி இருக்கிறது, தெரிந்து இருக்கிறது, அதை எப்படி வெளியில கொண்டு வர்றது? நம்மளுடைய மனவளக்கலை, நம்முடைய ஆசானை நம்ம அண்டினால் அது நிச்சயமாக நமக்கு நடக்கும். நம்ம ஆசானாலதான் அதெல்லாம் நமக்கு நமக்கு கிடைக்குதுங்க. ஆனா நம்ம மகரிஷி ஸ்தூலத்தால் நம்மிடையே இல்லை என்றாலும் சூக்குமத்தால நம்மோட இணைந்துதான் இருக்கிறாங்க. அவங்க விட்டு சென்ற, அதாவது வள்ளலார் அவர்கள் விட்டு சென்ற, கடை விரித்தேன் கொள்வார் இல்லை கட்டி வைத்தேன் என்று சொன்னார் இல்லைங்களா, அவர் விட்டு சென்றதை இவர் தொட்டு தொடர்ந்து பண்ணிட்டு வந்தாரு நம்ம வேதாத்திரி மகரிஷி இல்லைங்களா. அவரு தொட்டு தொடர்ந்து பண்ணியதை நம்ம மகரிஷி அவர்கள் உணர்ந்து ஓதினார். அதனால ஓதி உணர்த்துவது என்பது ஒன்று இருக்கிறது, உணர்ந்து ஓதுவது என்பது ஒன்று இருக்கிறது. அந்த மாதிரி உணர்ந்து ஓதுவது என்பது பிறர் மனதுல போய் சக்குன்னு போய் பற்ற மாதிரி இருக்கணும். நம்ம சொல்றது ஒருவேளை அவங்களுக்கு ரொம்ப நல்லா புரிஞ்சு போயிடும், அந்த மாதிரி போக வேண்டும். அப்ப அப்படி இருந்ததுனாக்கா நமக்கு வெற்றி, மகிழ்ச்சி, மன நிறைவு, அமைதி பெற்று செல்ல என்ன செய்யணுங்க, இந்த பயிற்சி எல்லாம் நம்ம கூட செய்ய வேண்டும். அறிவினுடைய உச்சம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க ஆறாவது அறிவுன்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. அந்த ஆறாவது அறிவை மனிதன் எப்படி இருக்கிறான். சரி, இன்னொன்னு கேக்குறேன், நம்ம உலகம் எப்படி இருக்குது அப்படின்னாக்க, உலகம் எப்படி இருக்குதுங்க? ஐயோ ஏன் கேக்குறீங்க, அங்கங்க போரு, இதெல்லாம் நிறைய ரொம்ப நடந்துட்டு இருக்குது, வன்முறைகள் நடந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்றோம். ஆக்சுவலா உலகம் நல்லாதான் இருக்குது, மணிக்கு 1000 மைல் வேகத்துல சுற்றி கொண்டுதான் இருக்கிறது இல்லையா, அமைதியா தான் இருக்குது. 15,50,000 வேகத்துல, மைல் வேகத்துல சுற்றி கொண்டு இருக்கிறது. அது ஆனா அது போக்குல அது பாட்டுக்கு போயிட்டு தான் இருக்கிறது, அமைதியா அது பாட்டுக்கு போயிட்டு தான் இருக்குது. அதாவது சாய்ந்த வடிவில, கோள வடிவிலே போய்கிட்டு தான் இருக்குதுங்க, அமைதியா தான் போயிருக்கு. அதுக்கு உள்ளார மனிதர்கள் தான் எப்படி இருக்கிறாங்க, அந்த மனிதர்கள் தான் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னாக்க அமைதியா இல்ல. காரணம் என்ன அப்படின்னாக்க, அந்த நம்ம மனம் அமைதி இல்லாததின் காரணமா தான். இனிமே உலகம் நல்லா தான் இருக்குது, என்ன சொல்லணும் நம்ம, உலகம் நல்லா தான் இருக்குது, அந்த உலகத்துக்குள்ளார இருக்க மக்கள் தான் மனம் என்ன சீரழிந்து பாழ்பட்ட நிலையிலே இருக்கிறாங்க. அவங்களுக்கு தான் சரியா இயங்க தெரியல அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அதுக்கு ஒரு என்னன்னாக்க, எதையுமே பார்த்து நல்லதே பார்க்கக்கூடிய ஒரு மனோநிலை என்றும் சொல்லலாம். ஒரு மகான் காட்டிலே என்ன செய்யறாரு அப்படின்னு சொன்னாக்க, அதாவது நிர்வாணமாக, நிர்வாணம் என்றால் ஆடையின்றி இருக்கிறாரு, மத்திய தியானத்துல மௌனத்துல இருக்கிறாருன்னே கூட வச்சுங்க, மௌனத்துல இல்லை பட் தியானத்துல இருக்கிறாரு. அப்பப்போ கண்ணை திறந்து பார்க்கும் பொழுது என்னன்னு சொல்லுவாருனாக்க, மனிதர்கள் நடமாடுவாங்க, போகும் பொழுதெல்லாம் இந்த பாரு கழுத போகுது, இந்த நரி போகுது, இது நாய் போகுது அப்படின்னு ஒவ்வொன்றா சொல்லுவாராம். அது எப்படி அந்த ஞானிக்கு தெரியும் இல்லையா, அவன்கிட்ட மனித தன்மை இல்லை என்பதற்காக அவன் கழுதை தன்மை, கழுதை குணம் இருக்குது அவனுக்கு, முன்னாடி போனா கடிப்பாங்க, பின்னாடி போனா உதைப்பாங்க இல்லையா. அப்புறம் அதே மாதிரி வள்ளு வள்ளுன்னு விழுகிறது, இதெல்லாம் இருக்குது இல்லையா. நாய் போகுது, இந்த மாதிரி குணங்களை சொல்லுவாரு. அப்ப அந்த வழியா வள்ளல் பெருமான் அவர்கள், நம்மளுடைய வள்ளலார் அவர்கள் என்ன செய்யறாரு, ஒரு கூட்டமா வர்றாங்க, 5-6 பேரோட வர்றாங்க. பக்கத்துல இருக்கிற மக்கள் எல்லாம் சொல்றாங்க, சாமி அந்த சாமி இருக்கிறார் இல்லைங்களா, நிர்வாணமாக அங்க இருக்கக்கூடிய சாமி எல்லாத்தையும் இந்த மாதிரி நரி போகுது, நாய் போகுது, கழுத போகுது அப்படின்னு திட்டிட்டு இருக்கிறாரு. நம்ம போனா எதையாவது சொல்லிடுவாரு, நமக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கும் சாமி, வேண்டாம் நம்ம அந்த பக்கம் போக வேண்டாம் அப்படின்னு சொல்லும் போது, வள்ளலார் வள்ளலார் நினைச்ச உடனே என்ன தெரியுதுங்க,
அந்த ஒளி உடல் தான் நமக்கு தெரியுது. இப்ப எனக்கு தெரிகிறது. அப்ப அந்த ஒளி அவர் வர்றாரு, வரும் பொழுது சொல்றாரு, அந்த நிர்வாணமா இருக்கிற சாமியார் சொன்னேன் பாத்தீங்களா, அவர் சொல்றாரு, அதோ மனிதன் வருகிறான். வள்ளலாரை பார்த்து அதோ மனிதன் வருகிறான் என்று சொன்னாராம். உடனே என்ன செஞ்சிருக்கிறாரு, தன் தலைக்கு வைத்து படுத்திருந்த தனது வேட்டியை எடுத்து இடையிலே உடுத்தி கொண்டு தனது மானத்தை மறைத்து கொண்டார். அது வரைக்கும் எப்படி இருந்தாருங்க? விலங்குகள் எப்படி ஆடையின்றி இருக்கிறதோ அதே போல இவரும் ஆடையின்றி இருந்தவர். மனிதன் போனால் கூட அவன் விலங்கின தன்மையோட தானே இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு வெட்கப்படாம இருந்தவர், வள்ளலார் வந்த உடனேயே இதோ மனிதன் வந்து விட்டான் என்று சொல்லி உடனே தன்னுடைய மானத்தை காப்பதற்காக இடுப்பிலே வேட்டியை கட்டி கொண்டார் என்று சொல்வார்கள். அந்த மாதிரி மனிதனாக வருவதற்கு நம்ம மனம் இதமாக வைத்துக் கொள்வோம் தான் மனிதன் என்று நிறைய நம்ம சொல்லி இருக்கிறோம். ஒரு கவியில மகரிஷி அழகா குரு வணக்கத்துல சொல்லுவாங்க இல்லைங்களா, நம்ம எல்லாம் எங்க சொன்னோம், தந்தை தாய் ஈருயிரும், தந்தை தாய் ஈருயிரும் ஒன்று சேர்ந்து தழைத்தொரு உடலாகி உலகில் வந்தேன். அந்த ஈருயிர் வினைகள் அறமோ மற்றோ அளித்த பதிவுகள் எல்லாம் என் சொத்தாச்சு. இந்த அரும் பிறவியில் முன்வினை அறுத்து எல்லையில்லாமை பொருளை அடைவதற்கு வந்த ஒரு உதவி குரு உயிரின் சேர்க்கை. வணங்கி குரு திருவடியை வாழ்த்தி வாழ்வோம் என்று நம்ம இறை வணக்கத்துல குரு வணக்கத்துல பாடுவோம் இல்லைங்களா. அந்த தந்தை தாய் ஈரும் கொண்டு வந்தது என்ன அப்படின்னாக்க, அறமோ மற்றோ, அறமா இருந்தாலும் சரி மற்ற எதுவாக இருந்தாலும் சரி, அதாவது நன்மையா இருந்தாலும் சரி தீமையா இருந்தாலும் சரி, அது நமக்கு தான் வந்து சேரும். இப்ப எப்போ நமக்கு குரு உயிரின் சேர்க்கை நமக்கு கிடைச்சதோ அப்பதிருந்து நாம என்ன செய்யறோம் அப்படின்னாக்க, நம்மளுடைய பதிவுகள் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம உள்ள தூய்மை பெற்று இருக்கிறோம் அப்படின்றதுனால தூய்மை பெற வேண்டும். இது எதனால அப்படின்னாக்க, பின்னாடி நமக்கு வரக்கூடிய சந்ததிகள் நல்லா இருப்பாங்க. ஏன்னா இப்ப ரொம்ப சமுதாயம் ரொம்ப கெட்டு போயிடுச்சுங்க. எல்லா பள்ளி ஆசிரியர்களும் சொல்லக்கூடியது என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, மாணவ பருவத்திலேயே ரொம்ப தீய செயல்களால செய்யறாங்க. முன்னாடி எல்லாம் அடி கொடுத்துருவாங்க, இப்ப எல்லாம் அடிச்சோம் அப்படின்னாக்கா உடனே கம்ப்ளைண்ட் கொடுத்துடுறாங்க, இல்ல அந்த பையன் இந்த ஆசிரியரை தாக்கிடுறாங்க. முன்பெல்லாம் அப்படியா, ஐயோ ஆசிரியர் என்றால் எவ்வளவு, நம்ம குற்றங்களை களைபவர்கள் தான் ஆசிரியர்கள். இப்ப அவங்க குற்றம் பண்ணுனா நம்ம களையும் பொழுது நமக்கு ரொம்ப கஷ்டமா போயிருது இல்லையா. அந்த நிலையில நாம இருக்கிறோம். அதுக்கு நாம என்ன செய்யணும், அந்த அறமோ மற்றோ அளித்த பதிவுகள் எல்லாம் அதுதான் என் சொத்தாச்சு அப்படின்றாங்க. அதுதான் சொத்து. இந்த வீடு தோட்டம் துறவு நகை பணம் இது எல்லாம் இல்லைங்க. தந்தை தாய் அவங்க உயிரை உடல்ல இருக்கக்கூடிய அந்த அறமும் நல்லதும் மற்றோ நமக்கு நம்ம சொத்தாக இருக்கிறதுங்க. இப்பவும் நாம இணைப்பில இணைந்து இந்த நேரத்துல எத்தனையோ சீரியல் எல்லாம் பார்ப்பாங்க, எத்தனையோ நிகழ்ச்சிகள் தொலைக்காட்சிகளில் இருக்கலாம், இல்ல பக்கத்து வீட்டுல அரட்டடிக்கிறதுக்கு போறதுக்கு இருக்கலாம். அதையெல்லாம் விட்டு போட்டு நாம எங்க இருக்கிறோம் அப்படின்னாக்க, இந்த இணைப்பில் இணைந்து இந்த சத்சங்கத்தோட தொடர்பு கொண்டு உய்யும் பகை தேடி என்ன சொல்லுவாங்க என்று நாடி வந்த நாம் எல்லாருமே மிகவும் புண்ணியம் செய்தவர்கள். நாம செய்யக்கூடிய இந்த புண்ணிய செயல் பின்னாடி நம்ம குழந்தைகளுக்கு அது போய் சேரும். அவங்க நல்லா இருப்பாங்க. முன்னாடி நம்மளுடைய தாய் தந்தை சேர்த்த சொத்து நாம இப்போ இங்க இந்த வேதாத்ரி குருவாக நாம அடைஞ்ச ஒரு நல்ல ஒரு மகான் நமக்கு அடைஞ்சிருக்கிற ஒரு பாக்கியம் பெற்றவர்களாக நாம இருக்கிறோம். எனது பணி என்று மகரிஷி ஒரு கவியில குறிப்பிட்டிருக்கிறாருங்க. ஞான களஞ்சியத்தில் 687வது ஒரு கவி. அகநோக்கு தவமுறையில் அறிவறிந்து அறிவடங்கி உயிராகி மெய்யுமாகி, முதல்ல அறிவடங்கணும், உயிருமாகி மெய்யுமாகி அகநோக்கின் மதிப்பு உணர்ந்தேன். அந்த அகநோக்கினுடைய மதிப்பை உணர்ந்தேன். திறன் வேட்பு உள்ளோருக்கு, நல்லா கவனிங்க,
திறன் வேட்பு உள்ளோருக்கு வழிநடத்தும் பொறுப்பை ஏற்றேன் என்று மகரிஷி எனது பணி என்ற தலைப்பிலே கவியை சொல்லியிருக்கிறாருங்க. அதே கவியைத்தான் இன்னைக்கு நாமளும் சிந்திக்கிறோம். அது அந்த கவியை வைத்துதான் நான் இப்ப சொல்றேன். அகநோக்கு தவமுறையில் அறிவறிந்து அறிவடங்கி உயிராகி மெய்யுமாகி அகநோக்கில் மதிப்பு உணர்ந்தேன். திறன் வேட்பு உள்ளவர்களுக்கு, வேட்புனாக்க ஒரு ரொம்ப ஆசையா இருப்பாங்க, நானும் எனக்கு ஒரு குரு கிடைக்கணும் கேட்பாங்க. நிறைய பேர் கேட்பாங்க. நேற்று கூட அந்த ஒரு நிகழ்வுக்கு போயிருந்தோம். அவங்க சொன்னாங்க, நான் அந்த நிகழ்வுல கலந்துக்கிட்டேன். அந்த மனவளக்கலை பேராசிரியர் இவங்க அது ஒரு ஆன்மீக துறை, பக்தி துறையில இருக்கக்கூடியவங்க என்னை பேச சொல்லியிருந்தாங்க. போயிருக்கும் போது அவங்க சொல்றாங்க, அந்த பேசிய பிறகு சொல்றாங்க, மேம் நானும் இந்த தியான முறையை கற்றுக்கொள்ள வேண்டும், பிராணாயாம நாடி இதெல்லாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லும்போது, தாராளமா வாங்க. அந்த வேட்கை உடையவர்கள் பேசின பிறகு அந்த கேட்டுட்டு அந்த வேட்கை உடையவர்கள் என்ன நினைப்பாங்க, நாமும் இதை கற்றுக்கொள்ளும் என்று வேண்டுபவர்களுக்கு வழிநடத்தும் பொறுப்பை ஏற்றேன் என்றார் என்று சொல்றார். அந்த அவருக்கு வழிநடத்தும் பொறுப்பை நாம என்ன செய்யறோம், நாம ஏற்றுக்கொள்கிறோம். மகரிஷியினுடைய பொறுப்பை அவர் நமக்குள்ளாராக இருந்து நம்மை இயக்குவார். யாருக்கு எப்ப கொடுக்கணுமோ அது அவங்களுக்கு போய் சேரும், கட்டாயமாக அவங்களுக்கு போய் சேரும். நாமும் யார் யாருக்கெல்லாம் தீட்சை கொடுக்க வேண்டுமோ நம்மளுடைய முறையை நாம சரியாக செய்ய வேண்டும். மன தூய்மை, வினை தூய்மை, மகிழ்ச்சி மனிதன் வாழ்வில், மன தூய்மை, வினை தூய்மை, மனித வாழ்வில் மகிழ்ச்சி, இனிமை, நிறைவு, அமைதி நல்கும். எவ்வளவு கிடைக்குது பாருங்க. இந்த மன தூய்மை முதல்ல வேண்டும். அந்த மன தூய்மையால வினை தூய்மை வேண்டும். அந்த வினை தூய்மை பெற்ற மனிதன் வாழ்வில் என்னென்ன கிடைக்கும் அப்படின்னாக்க, மகிழ்ச்சி கிடைக்கும், இனிமை கிடைக்கும், நிறைவு, அமைதி நல்கும். மனம் உயர நேர்மை வழி அகத்தவம் மற்றும் தன்வினை உயர அறமே ஆகும். அங்கேயும் அறத்தை தான் கொண்டு வர்றாரு. ஏன்னா எல்லா மதங்களும் எடுத்துரைப்பது இதைத்தான் எடுத்து சொல்றாங்க. அதாவது நான் கொன்ற செயல் என்ற ஒரு தலைப்புல ஒரு அழகான ஒரு மனதை நெருடிடுச்சுங்க, ரொம்ப நெருடலா இருந்துச்சுங்க. ஐயறிவு மாடு எனினும், மாடு ஐயறிவு மாடு எனினும் அதன் கன்றுக்கு உணவு ஊட்டி, ஐயறிவு மாடெனினும் அதன் கன்றுக்கு உணவு ஊட்டி அன்போடு வளர்ப்போர்க்கு ஓரளவு பால் தண்டு உதவும். கன்றுக்கும் கொடுத்துட்டு மீதி என்ன செய்யுதுங்க, அதை வளர்ப்போருக்கு அன்போட பால் கொடுக்குது. ஆறறிவு மனிதனோ அதன் கன்றை பட்டினியில் அழித்து அதிகம் பால் பெறும் இவ் அநியாயம் ஒழிவது எப்போன்னு கேட்கிறார். நிறைய பார்த்திருப்போம் இல்லைங்களா, கண்டுக்குட்டி மாதிரி ஒரு பொம்மையை செஞ்சு அதை பார்க்க வச்சுட்டு இவங்க நிறைய பாலை கறந்துருவாங்க. ரொம்ப மனசுக்கு கஷ்டமா இருக்கும். ஐந்தறிவு விலங்கினத்துக்கே இந்த அளவுக்கு ஒரு என்ன ஈகை குணம் இருக்குதா இல்லைங்களா? அந்த நிலை நம் மனிதனுக்கு நாம் வர வேண்டும் என்று நம்ம மகான்டா சொல்லி இருக்கிறாருங்க. அறிஞர்களின் பெரு நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்க, ஒரு அற்புதமான ஒரு கவி. புத்தனென்ற பெரியாரும் இயேசுநாதர் பொது நோக்கில் கவி புனைந்த திருவள்ளுவர், புத்தவராம் நபிகள் எனும் உயர்ந்த ஞானி, உண்மைக்கே உயிரளித்த சாக்ரட்டிஸ், நித்தியமாம் நிலையறிந்த ஞானியர்கள் நில உலக மக்களுக்கு எடுத்து சொன்ன அத்தனையும் சேர்த்து ஒரு தொகுப்பாய் செய்தால் அனைத்தும் இணைந்து ஒரே கருத்தாய் இருக்க காண்போம். எல்லா மகான்களும் சொல்லுவது ஒரே கருத்து தாங்க. இப்போ வேற வேற நம்ம சொல்றோம். தீபாவளி வந்துருச்சு. அனைவருக்கும் எனது தீபாவளி வாழ்த்துக்கள் முன்னதாகவே சொல்லிட்டேன். ஏன்னா அந்த ஸ்வீட் உடனே இந்த தீபாவளி ஞாபகம். அப்போ அந்த ஸ்வீட் அப்படின்னு சொல்லும் பொழுது, லட்டு என்றால் அது என்ன சுவை, அதிரசம் அது என்ன சுவை, பால்கோவா அது என்ன சுவை, ஜிலேபி அது என்ன சுவை, இப்படி ஒவ்வொன்றும் கேட்கிறோம். ஆனா எல்லாமும் வகை வகையா இருக்குதே தவிர, ஆனா அனைத்தினுடைய சுவை என்னது அப்படின்னாக்க இனிப்பு, ஸ்வீட் அதுதானே.
அதே போலத்தான் இந்த புத்தனின்ற பெரியாரும் இயேசுநாதர் பொதுநோக்கில் கவி புனைந்த திருவள்ளுவர் உத்தமராம் நபிகள் என்னும் உயர்ந்த ஞானி, உண்மைக்கே உயிரளித்த சாக்ரடீஸ், நித்தியமாம் நிலையறிந்த ஞானியர்கள் நில உலக மக்களுக்கு எடுத்து சொன்ன அத்தனையும் சேர்த்து ஒரு தொகுதியாய் செய்தால் அனைத்தும் இணைந்து ஒரே கருத்தாய் இருக்க காண்போம். இங்க திரு வேதாத்திரியத்துல, நம்ம வேதாத்திரியத்துல 4 வேதங்களின் சாராம்சம் நம்ம திரு வேதாத்திரியம் சொல்றோம். எப்படி திரு விவிலியம் இருக்கிறதோ, திரு குரான் இருக்கிறதோ, திரு மந்திரம் இருக்கிறதோ, அதே போல இப்ப திரு வேதாத்திரியமும் நமக்கு திருநெல்வேலியில பெரிய புத்தகமா வெளியிட்டு இருக்கிறாங்க. அதுல எல்லா வேதாத்திரிய கருத்துக்களும் நமக்குள்ள இருக்குது. இது எல்லாத்தையும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னாக்க எல்லாத்தினுடைய சாராம்சத்தையும் நம்ம குரு கொடுத்திருக்கிறாரு. தவறு செய்வதும் மனம்தாங்க, தவறு என்று சுட்டி காட்டுவதும் அதே மனம்தான். ஏன் நீ செய்யறது தப்பு, இனிமே செய்யாத என்று சுட்டி காட்டுவதும் அதே மனம்தான். இனிமே நான் செய்யாம நம்ம இந்த மாதிரி நல்ல செயல்கள் செய்வோம் என்று தவறை திருத்திக் கொள்வதும் அதே மனம்தான். அந்த மனதை என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னாக்க பக்குவப்படுத்த வேண்டும். அந்த உய்யும் வகை தேடி தியானத்தின் மூலமாகத்தான் அதை நாம என்ன செய்யணும், எடுத்து சொல்ல வேண்டும். அதற்கு இது இப்ப சமீபத்துல நடந்து முடிந்த அந்த நவராத்திரி கொலு பக்தி மார்க்கமாக வைத்தாலும் அதனுடைய பேர் உண்மை ஒன்று அதுல புதைந்திருக்கிறது அனைவருக்குமே தெரிந்த உண்மைதான். ஏன்னா அந்த படிகள் 9 படிகள் வைப்பாங்க, சிலர் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி வைப்பாங்க. அந்த படிகள்ல பாத்தீங்க அப்படின்னு சொன்னாக்க முதல்ல தாவரங்கள், அதை சின்ன புல் வளர்த்து அதுல வைப்பாங்க. தாவரங்கள் தானே, ஓரியல் தாவரங்கள் இருக்கும். அதுக்கப்புறம் புழு பூச்சி வகைகள் எல்லாம் வைக்கணும். அதுக்கடுத்தது பாத்தீங்க அப்படின்னாக்க ஊர்வன வைக்கணும். அதுக்கப்புறம் பரப்பன விலங்கினங்கள் எல்லாம் வைக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம மனித தெய்வங்கள் எல்லாம் வரும். அதுலயும் பாத்தீங்கன்னாக்கா அஷ்டலட்சுமி வரும், தச அவதாரம் வரும். எல்லாவற்றுக்கும் மேலாக சிவன் சக்தி என்ற உருவத்தை எல்லாம் வைக்கணும். எப்படி நம்ம அந்த பரிணாம வளர்ச்சியில வந்தோமோ அதே முறைப்படி விளக்குவதற்காகத்தான் இந்த படிநிலைகள் என்று வச்சாங்க. ஆனா அந்த முறையில இப்ப வைக்கிறாங்களா அப்படின்னாக்க இல்ல. ஒரு கொழு பக்கத்துல போய் பார்க்க போயிருந்தோம். அப்ப என்னுடைய பேத்திக்கு நான் விளக்கி சொன்னேன், இப்படித்தான் இது இருக்கணும்டா, இதனாலதான் இது வைக்கிறாங்க அப்படின்னு சொன்னேன். அப்புறம் இன்னொரு குட்டி பொண்ணு ஒண்ணு கேட்டுச்சு, எதுக்கு இந்த பொம்மையெல்லாம் இவங்க இப்படி வச்சிருக்கிறாங்க, விளையாட கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும்ல அப்படின்னாங்க. அது விளையாட கொடுத்தா ஒரு நிமிஷத்துல உடைச்சிருவாங்க. பட் அதனுடைய தாற்பயத்தை உணர வேண்டும் என்பதனாலதான் நமக்கெல்லாம் அந்த பக்தி மார்க்கத்துல அதெல்லாம் சொல்லி வச்சிருக்கிறாங்க. அது இப்ப நம்ம குழந்தைகளுக்கு எடுத்து சொல்ல வேண்டியது இருக்கிறது. பாரதியார் பாடியிருக்கிறார், இறைவா இறைவா என்று பாடியிருக்கிறார். எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் இறைவா இறைவா, சித்தினை அசித்துடன் இணைத்தாய் அங்கு சேரும் ஐம்பூதங்களுக்கும். சித்துடன் சித்தினை அசித்துடன் இணைத்தாய் அங்கு சேரும் ஐம்பூதம் வியனுலகம் அமைத்தாய். அத்தனை உலகமும் வர்ண களஞ்சியமாக பல பலதாய் அழகுகள் சமைத்தாய். எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் இறைவா என்று பாடுறார். அதுல ஒரு வார்த்தை பாருங்க, முக்தி என்ற ஒரு நிலை சமைத்தாய். முக்தி என்ற ஒரு நிலை சமைத்தாய் அங்கு முழு நினையும் உணர்வு அமைத்தாய். பக்தி என்ற ஒரு நிலை வகுத்தாய் எங்கள் பரமா என்று என்ன சொல்றாரு, சித்தினை அசித்துடன் நீ இணைத்தாய் என்று சொல்றாரு. இந்த சித்தாகிய உயிரை அந்த சிவத்தோட கலந்து நீ வைத்தாய் என்ற உணர்வை அவரு எடுத்து நமக்கு சொல்றாரு. அந்த நிலையெல்லாம் பார்க்கும் பொழுது நாம இப்ப என்ன செய்யணும் அப்படின்னாக்க உய்யும் வகை தேடி எதை நோக்கி செல்ல வேண்டும் அப்படின்னாக்க உள்ளம் உருகி நம்ம இந்த குருவை பற்ற வேண்டும். மெய்யுணர்வு என்ற அதில் நிலைத்து நிற்பதற்கு இந்த ஐயுணர்வை என்ன செய்ய வேண்டும், அந்த 5 புலன்களையும் அடக்கி என்னிலே இருந்த ஒன்றை யான் அறிந்ததில்லையே, என்னிலே இருந்த ஒன்றை யான் அறிந்து கொண்ட பின் என்னிலே இருந்த ஒன்றை யாவர் காண வல்லரோ, என்னிலே இருந்து யானும் கண்டு கொண்டேனே. கடவுள் இங்கதானே இருக்கிறாரு. அந்த யான் அறிந்து கொண்டேனே என்று எப்ப சொல்லுவோம் அப்படின்னாக்க மனமது செம்மையானால்தான். அந்த மனமது செம்மையாகிற வரைக்கும் நமக்கு இது எல்லாம் நமக்கு கிடைக்க வேண்டும். எது உன்னிடம் இருக்கிறதோ அதுதான் பலம், எது உன்னிடம் இல்லையோ அதுதான் பலவீனம். அதனால்
பலவீனத்தை உதாசீனப்படுத்து என்று பாரதியார் சொல்றார். பலவீனத்தை உதாசீனப்படுத்து, பலம் கொள், உன் வாழ்க்கையில் நீ வெற்றி கொள் என்றுதான் அவர் சொல்றார். 5 வயது வரைக்கும் நம்ம அறியாம வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். அதுக்கப்புறம் 6 வயதுல ஒரு குரு வீட்டை சேர்த்துட்டோம் அப்படின்னாக்க போதும். அதுக்கப்புறம் அந்த குரு வீட்டை தொடர்பு கொண்ட பின்னாடி அதுக்கப்புறமா ஒரு 18 வயதுல பாத்தீங்க அப்படின்னாக்க, இளம் வயதிலேயே இந்த நிலையெல்லாம் உங்களுக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னாக்க, நிச்சயமாக இனி வரக்கூடிய சந்ததிகள் என்ன செய்வாங்க அப்படின்னாக்க, இந்த மகரிஷி ஏற்கனவே நம்ம அம்மா அவங்க என்னை அறிமுகப்படுத்திய போது ஒரு கவியும் சொல்லிட்டு, அதுக்கு முன்னாடி ஒரு கவியும் சொன்னாங்க பாத்தீங்களா, மகரிஷி அவர்கள் போரில்லா நல்லுலகம், பொருள் துறையில் சமநீதி, நேர்மையான நீதிமுறை, நிலவுலகு போராட்சி அப்படின்ற 14 வேதாத்திரிய திட்டங்களை எல்லாம் ஐநா சபையில மகரிஷி அவர்கள் கொடுத்திருக்கிறாங்க வேதாத்திரிய திட்டத்தை. அந்த உலக சமாதானமும் உலக நல் உறவும் ஏற்படுவதற்கு நாம என்ன செய்யணாக்க, உய்யும் வகை தேடி உள்ளம் உருகி அந்த முறையில தான் நாம சென்று நம்மை உணர்வதற்கான வழிமுறைகளை நாம் தேடிக்கொள்ள வேண்டும் என்று கூறி, பயமெல்லாம் வாழட்டும், வாழ்க்கை வளம் காத்தினிதாய், வளரட்டும் மெய்யறிவு, வாழ்க்கை இன்பம் துய்த்தலிலே, உய்ய மெய்ப்பொருள் நாட்டம், உலகெங்கும் மக்களிடம் ஓங்குக மேலோங்குக நம் உள்ளங்கள் ஒன்றுபட, ஓங்குக மேலோங்குக நம் உள்ளங்கள் ஒன்றுபட என்று கூறி, இணைப்பில் உள்ள அத்துணை அன்பு உள்ளங்களும் 16 பெற்று பெருவாழ் வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த நிகழ்ச்சியை நான் நிறைவு செய்கிறேன். இறை உணர்வு, அறநெறி, கல்வி, தனம், தானியம், இளமை, வணிவு, துணிவு, நன்மக்கட்பேறு, அறிவியல் நட்பு, அன்புடைமை, அகத்தவம், அழகு, புகழ், மனித மதிப்பு உணர்ந்து ஒழுகும் பண்பு, பொறையுடைமை என்னும் பேரு 16 பெற்று போற்றலுக்கும் தூற்றலுக்கும் வாழ்த்துக்களே கூறி, மறைவிளக்கும் உயர்வாழ்வை மதித்து மனையறத்தின் இன்பம் காத்து வளம் ஓங்கி வாழ்வோம் என்று கூறி, உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான நன்றிகள், வணக்கங்கள், வாழ்த்துக்கள். மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி. நன்றி. வாழ்க வளமுடன். தற்போது அம்மா அவர்கள் நம்முடைய கேள்விகளுக்கு சிறப்பாக பதில் வழங்க இருக்கிறார்கள். கேள்வி கேட்க விரும்பும் அன்பர்கள் தங்களுடைய கைபேசியை தாங்களே அன்மியூட் செய்து கொண்டு கேள்விகளை மட்டும் சுருக்கமாக கேட்கும் பொழுது அனைவருக்கும் அது பயனுள்ள முறையில் அமையும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வாழ்க வளமுடன். அன்பர்கள் ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். அம்மாவிடம் இன்றைக்கு நிறைய கேள்விகள் கேட்டு தெளிவுபடுத்திக் கொள்ளலாம். அம்மா நிறைய கருத்துக்களை உங்களோடு பரிமாறிக்கொள்ள தயாராக இருக்கிறார்கள். உய்யும் வகையை நாம் அறியலாம், வாருங்கள். முதலில் கவிதா கோவிந்தராஜன் அம்மா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. அம்மா, உய்யும்ன்றதுக்கு என்னம்மா அர்த்தம்? அது முதல்ல சொன்னேன் பாத்தீங்களா, வாழும் முறை, வாழும் முறை. வாழும் முறை, பிழைக்கும் முறை, நம் எண்ணத்தை ஈடேற்றும் முறை, அது இடுக்கண்களிலிருந்து துன்பங்களிலிருந்து களையக்கூடிய நிலை எது அப்படின்னு சொன்னாக்கா நம்ம தியான முறைகள் தான். அந்த அகத்தவம், அகத்தாய்வு. அடுத்ததுமா அந்த பானை பத்தி சொன்னீங்கல்லம்மா, அதுல காத்து இருக்கு, மூணாவதா ஒருத்தர் சொன்னாங்கன்ட்டு, அது எப்படிமா காத்து இருக்குன்னு எப்படி சொன்னாங்கன்னு? அது வெற்றிடத்துல என்னமா இருக்கும்? காற்றுதானே இருக்கும். கண்ணுக்கு தெரியாது, கண்ணுக்கு தெரியாது இல்லையா? அப்ப அந்த காற்றை வெளியே ஏத்து அப்படின்னாக்கா எப்படி ஏத்த முடியாது? கையை விட்டு உள்ள வெளியே ஏத்துறாரு, ஒண்ணும் வரமாட்டேங்குது. கடைசியா வர்ற சீடன் என்ன செய்யறாரு, காற்று முருகு வெளியேறணும்னாக்க நீரை ஊத்துனா காற்று தானா வெளியே வந்துடும் இல்லையா? வெற்றிடத்துல காற்று தான் இருக்குமா, நீரை ஊற்றினா காற்று வெளியே வந்துடும் அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி நான் எதுக்கு உதாரணமா சொன்னேன்னாக்க, நம்ம உள்ளத்திலே இருக்கக்கூடிய நெகட்டிவ் தாட்ஸ் வெளியேறணும் அப்படின்னா என்ன செய்யணும்? பாசிட்டிவ் தாட்ஸ் உள்ள போகணும். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக வளர்மதி அம்மா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. இணைப்புக்கு நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். எப்பவுமே உங்க உரை ரொம்ப சிறப்பா, நிதானமா, ரொம்ப தெளிவா தான் இருக்கும். எனக்கு டவுட் எல்லாம் ஒன்றும் இல்லை. ஒரு சின்ன இது எப்படின்னா, வள்ளலார் சொன்னது, ஒருமையுடன் நினது திருவடியை நினைக்கின்ற உத்தமர்த்தம் உறவு வேண்டும். ஒருமையுடன், இப்ப பாத்தீங்கன்னா ஒருமையுடன்றதுக்கு நம்ம அந்த மாதிரி இருக்க முடியாது. ஆனா மனவளக்கலைக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்ம அன்பர்கள்லாம்
வெவ்வேறு இயல்புல இருந்தாலும் ஆனா மனவளக்கலை அன்பர்கள் அந்த பார்த்தோன்னே ஒரு வாழ்க வளமுடன் ரொம்ப சிறப்பா இருக்கும் அதெல்லாம் பார்க்கும் போதெல்லாம். ஆனா ஒருமையுடன்ற வார்த்தை வந்து எனக்கு அது அது எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியலம்மா. அது எப்படி கொஞ்சம் விளக்கம் சொல்ல முடியுங்களா? இப்ப நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா, ம். மனவளக்கலை அன்பர்கள் அப்படின்னு சொன்னீங்க. ஆமாங்கம்மா. ஒரு நம்ம இப்ப பாத்தீங்கன்னாக்க மனவளக்கலை அன்பர்கள் இல்ல திருமணத்திற்கு போனோம்னாக்க நம்ம மனம் எவ்வளவு மகிழ்ச்சி அடையுதுன்னு பாத்தீங்களா. நம்ம கண்டிப்பா சொந்த கண்டிப்பா. பந்தங்களுடைய திருமணத்துக்கு செல்வதை விட, என்னுடைய ம். அனுபவம் நான், நம்ம கண்டிப்பா. இந்த மனவளக்கலை அன்பர்கள் இல்லத்திற்கு செல்லும் பொழுது நமக்கு என்னமோ ரொம்ப ஒரு என்ன சொல்றது, ஆனந்த உயிர் நிலை. கலப்புன்னு சொல்லலாம். அவ்வளவு ஒரு ஆமா. ஆனந்தமா இருக்குது நமக்கு கண்டிப்பா. இல்லையா. அவங்க ஆமாங்கம்மா. ஒருமை என்றால் என்னதுப்பா, என்னதுமா, மன ஒருமைதான். ஓ. ஒருமையுடன் நினது திருமலரில் நினைக்கின்ற உத்தமர். நாம எப்படி நினைச்சிட்டு இருக்கோம், அந்த ம். இறைநிலை வந்து எல்லார்கிட்டையும் இருக்குது என்ற உணர்வோடு அந்த மன ஒருமையோடு இருக்கும் பொழுது அந்த நிலைதான் அந்த மன ஒருமை என்பது. ம். ஒருமையுடன் திருமலரடின்னு அவர் சொல்றாரு. நம்ம அந்த ம். இறைநிலையோடு எண்ணத்தை கலக்க விட்டுட்டு இருக்கக்கூடிய ஒரு நிலை என்றும் இதை வைத்துக் கொள்ளலாம். ஆ, சரிங்கம்மா சரிங்க. ரொம்ப சிறப்புமா. ரெண்டாவது வந்து நம்மளுடைய ஆசிரியர் கொடுத்த இந்த பயிற்சினால தான் இப்போ எங்கன்னா நம்ம வெளியூர் போயிட்டு வந்தாலும் முந்திலாம் அப்படியே ரொம்ப டயர்டா இருக்கும். இதோ இன்னைக்கு 2 நாள் போயிட்டு வந்தோம். இன்னைக்கு காலையில தான் வந்தேன். வந்த உடனே வேலையை ஆரம்பிச்சேன், பயிற்சியை முடிச்சேன், வேலையை ஆரம்பிச்சேன். அதாவது இவர் நம்ம மகான் கொடுத்துருக்கிறது எப்படின்னா அப்படியே நம்ம அப்படியே அதுலயே ஊறி உணர்ந்து செய்தோம்னா அதுல 100% பலன் கிடைக்குதுமா. ரொம்ப ஒரு முந்தியெல்லாம் ரொம்ப சோம்பேறித்தனமா இருக்கும். எதனா வாங்கி சாப்பிட்டு படுத்துடலாம் அப்படின்னு தான் தோணுமே கண்டி. இப்ப இந்த நம்ம இப்ப நான் வந்து 5 வருஷம் தான் ஆகுது. நம்மளுடைய இந்த பயிற்சிகளை பண்ண பண்ண பண்ணதான் அதோட இல்ல பண்ணாம இருக்க முடியல. ஏதோ ட்ரெயின்ல போகும்போது மட்டும்தான் பண்ண முடியாது. மத்தபடி அங்க போயாவது எந்தையாவது ஒரு இடம் தேடி பண்ணிடணும் அப்படிங்கிற ஒரு ஒரு சிறப்பான பயிற்சியை நமக்கு கொடுத்துருக்காரு. அது எல்லார்கிட்டயும் கொண்டு போகணும் தான் குறிப்பா வந்து இளைஞர்கள், இளைய சமுதாயம். நம்ம பெரியவங்க வந்து அது அப்புறம் அது எப்படி எடுத்துப்பாங்கன்னு தெரியல அவங்களுக்கு வயதாகினதால. ஆனா இளைய சமுதாயத்துக்கு இதை கொண்டு போகணும் ஸ்கூல்ஸ் எல்லாம் அப்படிங்கிற ஏதோ மகான் கொடுத்த ஒரு இது சின்ன தொண்டு ஸ்கூல்ஸ் எல்லாம் போய் செஞ்சிட்டு இருக்கோம். ரொம்ப சிறப்புமா ஆமா, உங்க எல்லா உரை ரொம்ப. பக்கமே ஸ்கூல்ல போய் செஞ்சுட்டு இருக்கிறோம். இன்னைக்கு கூட நான் ஸ்கூலுக்கு போறேன்னா அது ஆ, போகல. பட் நீங்க ஆ, சொன்னீங்கல்ல ட்ரெயின்ல பண்ண முடியலன்னு சொன்னீங்கல்ல. ஆமாங்கம்மா. ட்ரெயின்ல அது மகரிஷி ஆ, அழகா முன்னாடி சொல்லுவாருங்க. ஆ, பஸ்ல வந்து நம்ம போய் பண்ணணும், பஸ்ல மாலை பயிற்சி பண்ணணும்னா பஸ் கம்பியை பிடிச்சிட்டே வந்து ஆ. வலது கையை பிடிச்சி முதல்ல பயிற்சி ஈவினிங் காய்கல்ப பயிற்சி பண்ணிடலாமா, இடது கையை பிடிச்சிட்டு மீதி ஈவினிங் காய்கல்பத்தை பண்ணிடலாமா, அப்படியே அவர் உட்கார்ந்து பயிற்சி உட்காந்துட்டேம்மா. பண்ணிடுவாரா சொல்வாரு. உட்காந்து. ஆ. அது மாதிரி பஸ்ல போகும்போது நம்மளால முடிந்த அளவுக்கு கூட அந்த விடாமல் செய்யணும்னு அப்படின்ற எண்ணம் உள்ளவர்கள் வந்து அந்த மாதிரி கூட செய்யறாங்கன்னு சொல்றேன். கண்டிப்பா கண்டிப்பா சரிங்கம்மா. மிக்க நன்றி. அப்புறம் இந்த கண்ணாடி பயிற்சி தினம் பண்ணலாமாம்மா? கண்ணாடி பயிற்சி. இல்லையேம்மா, வேண்டாம். மகரிஷி சொல்றது வாரம் ஒரு முறை தானே. வாரம் ஆ. ஒரு முறை கண்ணாடி பயிற்சி, வாரம் ஒரு முறை தீப பயிற்சி பண்ணினால் அதுவே சிறப்பு. ஒரு நாள் தீப பயிற்சி, ஒரு நாள் கண்ணாடி பயிற்சி. வாரம் ஒரு முறை வாரம். செவ்வாய் வச்சுக்கோங்களேன். செவ்வாய் ஆ. தீப பயிற்சினா வெள்ளிக்கிழமை கண்ணாடி பயிற்சியோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஆமா. ஆ. வாரம் ஒரு முறை போதும். மிக்க நன்றிம்மா. மிக்க நன்றி. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன் அம்மா. சிறப்பம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. நன்றி அம்மா. அடுத்ததாக சபரீஷ் சுந்தர வடிவேல் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன் ஐயா. ஆமா, வாழ்க வளமுடன் அம்மா. அம்மா வணக்கம் அம்மா, வாழ்க வளமுடன். ரொம்ப சிறப்பா இருந்தது அம்மா. எனக்கு ஒரு கேள்வி வந்து இப்போ நீங்க சொல்ற மாதிரி ஆசிரியர்கள் வந்து இப்போ இருக்கிறது என்னன்னா, நம்ம ஆசிரியர்கிட்ட சொன்னாங்கன்னா அதை நம்ம சேலஞ்ச் பண்றது இல்ல, எதிர்த்து அதாவது எனக்கு என்னன்னா அது ஒரு ட்ரெண்டாவே இருக்குங்கம்மா. அவருக்கு நம்ம அதுவும் எஸ்பெஷலி மல்டி கல்ச்சரல் இருக்கிற இப்போ இந்தியா, பாகிஸ்தான், பங்களாதேஷ், இந்த இருக்கவங்க எல்லாரும் ஒரே கல்ச்சர் தான். நம்ம அவங்களுக்கும் மாமா, அத்தை, நம்மள மாதிரி இப்போ எஜுகேஷன் மேலே ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற அதே மாதிரி தான் இருக்காங்க. எல்லா நம்ம வெளியில வந்து பார்த்தா தெரியுது, நம்ம பார்க்குற எல்லாரும் ஒரே மாதிரி தான் இருக்கும்னு. ஆனால் எனக்கு ரொம்ப திறமையாகவும் இருக்காங்க எல்லா ஊருக்காரங்களும், எல்லா நாட்டுக்காரங்களும். ஆனால் இப்போ என்னன்னா அவங்க அவங்க சேலஞ்ச் பண்ணுவாங்கம்மா. நான் வந்து ஒரு டியூட்டராக இருப்பேன், இன்ஸ்ட்ரக்டராக. அவங்க வந்து நம்மள எல்லாருக்கும் முன்னாடி கேட்டு அது மாதிரி பண்ணுவாங்க. ஸோ அதை வந்து நம்ம எப்படி எதிர்கொள்றதுமா? ஆஹ் அங்க வந்து அந்த பணிவு குணம்லாம் அது பெருசா இந்த மாதிரி இந்த காலத்துல எதிர்பார்க்க முடியாது, அதான் கேட்டமா. அவங்க கிட்ட பணிவு எதிர்பார்க்க முடியாது. நம்ம பணிவா இருக்கலாம் இல்லையா. அப்பதான் ஆன்சர் பண்றோம். அதான் கேட்டோம்.
இல்ல இல்ல, நம்ம மனவள கலைஞர்கள் நமக்கு தெரிஞ்சது அப்படின்னு சொல்லும் பொழுது நிறைய வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க அஹ், பயிற்சி எடுத்தவர்கள் தான் இவ்வளவு பணிவா இருப்பாங்கன்னு சொல்ல முடியாதுங்க. எதுவுமே இல்லாத ஒரு கிராமத்து மக்கள் கூட பாத்தீங்க அப்படின்னாக்க எவ்வளவு பணிவு, அன்பு, கருணையுமா இருக்கிறாங்க பாத்தீங்களா. இதுக்கு பயிற்சி கூட தேவையில்லை, இயல்பான குணம் அவங்களாக இருக்குது. அப்போ நாம வந்து பயிற்சி செய்யும் பொழுது வேற வழி இல்லை, அவங்க கிட்ட எதிர்பார்க்க வேண்டாம், எதிர்பார்க்க முடியவும் முடியாது. அதே மாதிரிதான் மாணவ செல்வங்களும் அப்படித்தானே, அவங்க ஒரு குணமாக இருக்கிறாங்க. அப்போ இப்ப அப்படியே ட்ரெண்ட் மாறிடுச்சு. நாம தான் என்ன செய்ய வேண்டும், அன்பும் கருணையுமாக நடந்து கொள்ள வேண்டும், வேற வழி இல்லை. ஓ, சரிங்கம்மா. ரொம்ப தேங்க்ஸ்மா, ரொம்ப நன்றி. தேங்க்யூ. வணக்கம். நன்றி அம்மா, நன்றி. நன்றி. நன்றி ஐயா, நன்றி. அடுத்ததாக கலைமதி மோகன சுந்தரம். வாழ்க வளமுடன். அன்மியூட் பண்ணிட்டு பேசலாங்க. அம்மா வணக்கம் அம்மா. அம்மா வணக்கம் அம்மா, வாழ்க வளமுடன். நீங்க ஒரு பாட்டு சொன்னீங்கம்மா, ஓடி ஓடி உட்கலந்த ஜோதியில என்னிலே இருந்த ஒன்றை யாவர்க்கான வல்லரோ அப்படின்ற வரிகள் சொன்னீங்கல்லம்மா. ஆமா ஆமாமா. அதுல வந்து முக்கால்வாசி ஏதோ 1-2 சந்தேகம் இருக்குங்கம்மா. அதாவது இல்லை என்று நின்ற ஒன்றை இல்லை என்னல் ஆகுமா அப்படின்னு வருதுமா. இல்லைன்னு ஒண்ணு எப்படிமா சொல்ல முடியும் அப்படின்றது ஒரு சந்தேகம். அந்த பாடல்ல வருமா? சிவவாக்கியர் பாட்டு தானே? ஆமாமா ஆமாமா. அம்பலத்தை அம்பு கொண்டு அசங்கென்றால் அசங்குமோ, கம்பமற்ற பார்க்கடலை கலங்கென்றால் கலங்குமோ. இதெல்லாம் நம்மளுக்கு புரியுதுமா. இப்போ வானத்துல அம்பு விட்டா நிக்காது, அதே மாதிரி கம்பம் இல்லாத ஒரு பார்க்கடலை எதுவும் அசங்காது, அதெல்லாம் புரியுறது. ஆனா இல்லை என்று நின்ற ஒன்றை இல்லை என்னல் ஆகுமோ அப்படின்னா, இல்லைன்னு ஒண்ணு எதுமா சொல்ல முடியும் அப்படின்னு எனக்கு ஒரு சந்தேகம் வருதுமா. இல்லை என்று சொல்லும் பொழுது எங்கும் நீக்கமர நிறைந்திருப்பது அந்த இறைநிலை தான். ஆனா நம்ம உணரத்தான் முடியுமே தவிர அது அவங்க பார்க்க முடியறது இல்லைல்ல. அதனால அது இல்லை என்று வச்சுட்டாங்களா என்னன்னு தெரியல எனக்கு. ஆனா உணர்வதனால உணரத்தான் முடியும், பார்க்க முடியாது என்பதை அது இல்லை என்று சொல்லியிருக்கலாம். ஆனா இருப்பது இருக்கிறது தானே. இல்லை என்று அந்த அர்த்தம் வந்து நான் இப்படித்தான் இருக்கும்னு நினைக்கிறேம்மா. உணரத்தான் முடியும், பார்க்க முடியாது, அதனால அதை இல்லை என்று சொல்லியிருக்கிறாரா என்னன்னு தெரியல. அதே மாதிரி அது பாடல் வரியில கடைசியில உணர்ந்து மெய் உணர்ந்த பின், உணர்ந்து மெய் தெளிந்த பின், மறுபடியும் உணர்ந்து மெய் உணர்ந்த பின். அந்த உணர்ந்த பின் 2 தடவை வருது. நீங்க 2 தடவை சொல்றது உறுதியான நிலைன்னு சொன்னீங்க, அது எனக்கு புரியுது. அதாவது தெளிவடையறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி உணர்றது, அப்புறம் தெளிவடைஞ்ச பிறகு ஒரு வாட்டி உணர்றது, அப்படியாங்கம்மா அது? ஆமா ஆமா, நிச்சயமா அதேதான். உணர்ந்த பின் அதை சொல்லிட்டாரு பாத்தீங்களா, அது இல்லைன்னு சொல்லிட்டு அதை உணரத்தான் முடியுன்றது கடைசியில சொல்லிட்டாருல அவரு. உணர்ந்த பின் அப்படின்னு சொல்லிட்டாரு இல்லைங்களா. அதுல கொஞ்சம் உறுதியா சொல்லிட்டாரு, 2 தடவை சொல்லிட்டாரு இல்லையா. உணர்ந்து மெய் உணர்ந்த பின், அப்புறம் உணர்ந்து மெய் தெளிந்த பின் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் உணர்ந்த பின் உணர்ந்த பின் அப்படின்னு உணர்ந்த பின் ஒரு தெளிவு கிடைக்குது இல்லையா. உணர்ந்த பின் ஒரு தெளிவு கிடைக்கிறது அருமையா சொல்லிட்டாங்க. நீங்க எனக்கு ஒரு புதுசா சொல்லி இருக்கிறீங்க. தெளிவு வந்த பிறகு மறுபடியும் உணர்ந்த அந்த வார்த்தை வருது, அது எனக்கு கொஞ்சம் யோசனை. மீண்டும் இன்னொரு முறைதான் அதை சொல்லுவாங்க, மீண்டும் அதை வலியுறுத்தி சொல்லுவாங்க. அதனாலதான் அந்த வார்த்தை எப்படி வருது. சரி, அதான் இந்த இல்லை என்று நின்ற ஒன்றை இல்லை என்னல் ஆகுமோன்ட்டு ரொம்ப நாளா அந்த வார்த்தை மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும். இல்லைன்னு உங்களுக்குள்ளாரையே அந்த ஒரு நாள் அந்த விடை இன்ட்யூஷனா நமக்கு கிடைக்கும். நீங்க அந்த பாட்டை சொல்றதுனால உங்ககிட்ட கேட்டேங்கம்மா. நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன்மா. அம்மா நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். நன்றி அம்மா, நன்றி அம்மா, வாழ்க வளமுடன். நம் கடமை அறவாழ்வி